ஒரு மிகை முழுவை 88ஆல் வகுக்கும் போது மீதி 61 கிடைக்கிறது. அதே மிகை முழுவை 11ஆல் வகுக்கும் போது கிடைக்கும் மீதி என்ன? ஓகேவா? ஸோ என்ன பண்றாங்க, ஒரு நம்பர், அந்த நம்பருக்கு என்னன்னு தெரியாது. பட் என்ன பண்றாங்க, 88ஆல வகுத்தோம் அப்படின்னா 61 மீதி கிடைக்குன்னு சொல்றாங்க. அப்ப என்ன பண்ண போறோம்னா 88 பிளஸ் 61 வகுத்தல், இங்க என்ன சொல்றாங்க 11ஆல் வகுத்த மீதி தான் கேட்டாங்களா, அப்ப 11 கீழே போட்டுக்கோங்க. ஓகேங்களா? சோ அப்ப வகுக்கிற எண்ணையும் மீதியும் கூட்டிக்கிறோம். 88 61. ஓகேவா? இப்போ ஒரு முழு எண் வச்சுக்கோ. ஓகேவா? என்ன நம்பர் இருக்கலாம், ரெண்டையும் கூட்டினா ஒரு நம்பர் இருக்குமா, அது நீ 87 பார்த்தீங்கன்னா ஒரு 88 88 மீதி 61 கொண்டு வருமா. அதே கான்செப்ட் தான். ஸோ இந்த 88யும் 61யும் கூட்டிக்கிறோம். கூட்டுற மதிப்பு என்ன பண்றோம், அந்த 11ஆல் வகுக்க போறோம். ஓகே, கூட்டினா எனக்கு எவ்வளவு வரும், 149 வகுத்தல் 11. ஓகே, இப்ப அடிங்க. 149 11 அடிச்சோம்னா ஒரு 11 11, இங்க ஒரு 11 11, மீதி 3, 39ல 3 11 33, மீதி எனக்கு எவ்வளவு வரும் 6. ஆன்சர் எவ்வளவு வரும், மீதி 6. அவ்வளவுதான். சோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா 88 இங்க மீதி 61, ரெண்டையுமே கூட்டிக்கங்க. கூட்டிக்கிட்டு அவங்க எந்த நம்மள வகுக்க சொல்றாங்களோ அதால வகுத்தாலே போதும், ஆன்சர் ஈஸியா வந்துடும்.